சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். மீனாக்காக புது வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு முத்துவே ஷோரூமுக்கு போயிட்டு ஒரு நல்ல வண்டியை வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சொன்ன மாதிரியே எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் வாங்குறாங்க. வாங்கிட்டு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் பூஜை போடுறாங்க. அங்கே அவங்க அம்மா சொல்கிறாங்க, எப்படி தான் என் பொண்ணு பூ வியாபாரம் பண்ணுவான்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போது உடனே புது வண்டி வாங்கி கொடுத்துட்டீங்க மாப்பிள்ள, ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ஒன்றும் என் முயற்சி மட்டும் இல்லை அத்தை, வீட்டில் இருக்கிறவங்களும் பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் இருந்தாலே போதும் மீனா, நீ ஜெயிச்சு காமிச்சிருவேன்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, ரவியும் ஸ்ருதியும் நல்லாவே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுவே போதும் எனக்குன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஸ்கூட்டியை ஓட்டி பார்த்துட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அடுத்து அப்படியே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு போகிறாங்க. அங்கே மீனாவோட டெக்கரேஷன் தான் எல்லாமே இருக்குது. அதை பார்த்த ஒருத்தர், டெக்கரேஷன் சூப்பராக இருக்குது, எங்களுக்கும் ஒரு ஆர்டர் வேணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மீனாவோட ஃபேமிலி எல்லாம் அங்கே வந்ததுனால விஜயா சொல்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்கன்னதுமே குடும்பத்தோடு எப்படி வந்து நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட பார்வதி, என்ன இருக்குது விஜயா இதில், ஸ்ருதிக்கு அவங்க ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால கூப்பிடுறாங்க, அவங்க ஒன்றும் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க, நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. மனோஜும் நல்லாவே பண்ணியிருக்கால ஸ்ருதி ஹோட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், நல்லாவே தான் பண்ணியிருக்கா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அது என்னவோ வாஸ்தவம் தான், உனக்கு தான் உன் அப்பா அம்மா இந்த மாதிரி சமையலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து குத்தி காமிச்சு சொல்கிறாங்க. ஸ்ருதியோட அப்பா அம்மா வராங்க ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு. அங்கே வந்தப்போ மீனா கிட்ட கேட்குறாங்க, பூ வியாபாரமெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த வியாபாரம் இல்லை என்ன நல்லா போயிட்டுருக்கே, எந்த வியாபாரம் பண்ணால் என்ன, ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, என்னவோ நம்ம பண்ணுற வேலை அப்படி மான குறைச்சல்ன்ற மாதிரி பேசிட்டு போகிறாரு அவர், நீ அதுக்கான சரியான பதிலடி கொடுத்த மீனா, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாராட்டுறாங்க மீனாவை. அடுத்து ஸ்ருதி வந்து இந்த ஹோட்டலுக்கு யார் ஷெஃபாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நீத்து வராங்க. நீத்து வந்ததை பார்த்துட்டு ஸ்ருதியோட அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. மாப்பிள்ளை பார்த்தீங்களா நீத்து கிட்ட எப்படி சிரித்து சிரித்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஸ்ருதி என்னவோ பின்னாடி நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அடுத்து அண்ணாமலையை வச்சு ஹோட்டலை ரீஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. நல்லபடியாக எல்லாரும் சாப்பிட்டு அங்கே போயிடுறாங்க. அந்த டைமில் கோகிலாவும் வராங்க. அங்கே கோகிலா வந்துட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கிடைச்சது உங்களுக்கு ரொம்பவே பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஆமாம், என் புருஷன் எனக்கு கிடைச்சது ரொம்பவே பெரிய விஷயம், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும், ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, உன்ன மாதிரி உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு புருஷன் அமைஞ்சு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதுக்கப்புறம் இல்லாமல் குடும்பத்துக்காகவும் ரொம்பவே நல்லா உழைக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் பாசன் வந்துட்டா வந்து முன்னில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உன் அம்மாவோட பூக்கடையை கிடைக்கிறதுக்கான காரணமே முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க. அது கேட்ட மீனாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. அந்த விஷயத்த சொன்னப்போ சீதாவும் அங்கேயே இருந்திருப்பாங்க. அது கேட்ட சீதாவுக்குமே ரொம்ப கோபம் வருது, ஷாக்காகவும் இருக்குது. போயிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா எங்ககிட்ட போய் சொன்னீங்களா, அந்த கடை கிடைக்கிறது நீங்கள் தான் காரணமாமே, அதுவும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் அது நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு பெருமை பேத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, அவரும் தான்மா பேச வந்தார், அந்த டைமில் நானும் அங்கே தான் இருந்தேன், அவரும் நமக்காக தான் பேசிட்டு இருந்தாரு. மீனாவோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு, மீனா இங்கே பாரு, அவர் பண்ண என்ன நான் பண்ண என்ன, அவர் பண்ணான்னு தெரிஞ்சா நீங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவங்கிட்ட தான் இந்த மாதிரி எல்லாம் சொன்னேன்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அதை கேட்டு மீனாக்கும் சீதாக்கும் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.